வெற்றி ஹோம் அப்ளையன்சஸின் திருமண சீர்வரிசை ஆஃபர். இப்பொழுது திருமண சீர்வரிசை 25,500 முதல் ஏராளமான பேக்கேஜ்களில் கிடைக்கிறது. திருமண சீர்வரிசை வாங்குபவர்களுக்கு தங்க காசு இலவசம். ஹலோ, என்ன கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புலாம் பேசுறீங்க? கேமரா ஒர்க் ஆகல. ஏதாவது பேக் இருந்தா எனக்கு செக் பண்ணி மட்டும் காட்டி விட்டுருங்க. எனக்கு அதை பத்தி திரும்ப ஹலோ சார், நான் சொல்றேன் கேளுங்க. சார் இல்ல சார் பண்ணாம இருப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப சார் இங்க பாருங்க, கையில பேசாதீங்க. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. போனியா இல்ல உங்களுக்கு எப்படா தெரியும்? சார் மேடம் வேணாம். சார் உடனே போய் செக் பண்ணி சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுவ படிக்க போ. சார் எனக்கு அத பத்தி பேசாதீங்க. கேட்காதீங்க. கேட்காதீங்க. ஏன் போன் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இல்ல, அடுத்து எப்படி மேடம் வந்துச்சு? அடுத்து ஃபர்ஸ்ட் பேக் கொடுக்கல, அடுத்து எப்படி மேடம் பேக் கொடுத்தீங்க? ஹாய் கைஸ், நீங்க ஒரு பிசினஸ் மேனா பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டு செலவாகும்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம். மினிமம் 1000 rupeesலேருந்து பண்ணி தரோம். நீங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, ஹோல்சேல் டீலராக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். வெறும் 1000 rupeesலேருந்து லோவஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரோம். உடனே ஸ்க்ரீன் இதில் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம். தப்பா எங்க சார் எங்க சார்? அவர் இங்க தான் சார் சாப்பிட்டாரு. இந்த டேபிள் சாப்பிட்டோம். ஹலோ, என்ன கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புலாம் பேசுறீங்க? கேமரா ஒர்க் ஆகல. சார் ஒரு நிமிஷம் சார், இல்ல நாளைக்கு சத்தம் போடாதீங்க. இப்போ நீங்க வச்சிட்டு போனது உங்க என்ன சார் பேசுறீங்க? இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சிருக்கீங்க, கேமரா ஒர்க் ஆகலன்றீங்க. எனக்கு நோ இஷ்யூஸ், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருக்கிற ஏதாவது பேக் இருந்தால் எனக்கு செக் பண்ணி மட்டும் காட்டி விட்டுருங்க. எனக்கு அதை பத்தி திரும்ப இருக்கீங்க. ஹலோ சார், நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு மரியாதை கொடுக்க முடியல சார். போலீஸ் கால் பண்ணுங்க சார். நீங்க போலீஸ் கால் பண்ணுங்க சார். கால் பண்ணி கேளுங்க. ஒரு ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இல்ல, அப்புறம் என்ன நீங்க பாருங்க சார். இங்க பாருங்க, சிசிடிவி கேமரா இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கு. என்ன சர்வீஸ்ல இருக்கு? எடுத்து நீங்க பண்ணிட்டு என்ன சர்வீஸ்ல இருக்கு? ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க சார். இல்ல சார் பண்ணாம இருப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப சார் இங்க பாருங்க, கையில பேசாதீங்க. இங்க பாருங்க சார், கஸ்டமர் கையில செக் பண்ணுங்க சார். செக் பண்ண சொல்லுங்க சார். சார் நான் பொறுமையா இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் எதுமே பேசல சார். உங்களுக்காக நான் இங்க எல்லாத்தையும் செக் பண்ணேன். எனக்கு டைம் ஆகுது. நான் உங்களுக்காக அங்க ஃபுல்லா செக் பண்ணமா இல்லையா? இங்க பாருங்க சார், அங்க செக் பண்ணிட்டேனா? ஓகே, அங்க செக் பண்ணிட்டா உங்க சைடுல இருந்து நீங்க எடுத்து கஸ்டமர் செக் பண்ண சொன்னா எப்படி சார் செக் பண்ணுவாங்க? ஒன்னு சார் கஸ்டமர் செக் பண்ண சொல்றீங்க. ஒண்ணே இங்க பாருங்க, கஸ்டமர் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போய்ட்டா அதை எடுத்து வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு சார். நீங்க வந்து பாக்கும்போது இல்ல, அதே நீங்க பண்ணல. இங்க டேபிள்ல நீங்க வரும்போது யார்ட்டும் இல்லையா? டேபிள் யார் க்ளீன் பண்ணது? சார் சார் இங்க பாருங்க. போனியா இல்ல உங்களுக்கு எப்படா தெரியும்? சார் மேடம் வேணாம். சார் இங்க பாருங்க, மரியாதையா பேசு. சார் இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? நான் சொல்றேன் மேடம், உட்காருங்க. செலிப்ரேஷன்காக வந்திருக்கோம். ஹலோ சார் உட்காருங்க. பைசா இல்லாம எங்க வருவாங்க? சாரிங்க மேம். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் திரும்ப நான் என்ன முன்னால பிரச்சனை வந்துட்டு சார், இருக்கு. என்னால பிரச்சனை வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு கிளாரிஃபை வேணும். ஒரு கஸ்டமர் அவங்க 20 கஸ்டமர் வந்தாங்க. ஒரு கஸ்டமரா இருந்தாலும் நீங்க கஸ்டமருக்காக நீங்க கேர் பண்ணு சார். என்ன சார் கேர் பண்ணுங்க? என்ன கேர் பண்ணு? ஒரு கஸ்டமரா நீங்க வரும்போது வெளிய போக சொல்ல வேண்டியதா? ஒரு சாப்பாடு வெளிய போக சொல்ல வேண்டியதா? நீங்க ஒரு கஸ்டமர் நீங்க அலோட் நீங்க சொல்ல வேண்டியதா? நீங்க நான் வந்திருக்க மாட்டேன் ஹோட்டலுக்கு. நான் ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் ஒரு கஸ்டமர் பேச்சா இவரை கூட்டி போங்க. நானே காசு கொடுத்தா நான் பேசிடுவேன். நானே காசு கொடுத்தா சாப்பிட்டீங்க. 2 minutes பேசிட்டேன் சார். அப்ப நான் காசு சும்மா சாப்பிட்டீங்களா நீங்க? வாங்க. நாங்க ஹோஸ்டல் சாப்பிட போவோமா? விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். சார் உடனே போய் செக் பண்ணி சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுவ படிக்க போ. ஓனர் இப்ப இங்க வரணும். அவ்வளவுதான். சார் நாங்க பேசிடுறோம், நீங்க ஏன் சார் வரீங்க? பேசலாம், நிக்கிறேன் சார். பேசுங்க. சரி எனக்கு மேனேஜர் பேசுறதுலாம் வேண்டாம். எனக்கு ஓனர் வரணும். சார் இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம் காட்டினா முடிஞ்சு போச்சு சார். எல்லாத்தையும் காட்டுங்க சார், முடிஞ்சு போச்சு சார். நீங்க பாட்டுங்க. இங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்க போன்லாம் காட்டுங்களா? இந்த போன்லாம் கிடையாது. எங்க அப்படியே காட்டுங்க, அப்படியே உங்க போன்லாம் காட்டுங்க. உங்க போன் காட்டுங்க. சும்மா ஜஸ்ட் காட்ட போறோம், ஷோ பண்ண போறோம், அவ்வளவுதான். வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா மேடம்? வேற ஏதாவது இருக்கா மேடம்? நீங்க தப்பா நினைக்கிறீங்க சார் நீ இரு, மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். சார் ப்ளீஸ் ஓனர் கிட்ட நீங்க மரியாதை பேசுங்க. மேனேஜ்மென்ட்ட பேசுங்க. அப்படியே இங்க பாரு. ஒரு டீசன்சியோட பேசுங்க. இதுல ஏதாவது உங்க மொபைல் இருக்கா? நீங்க பெருசா பேசுங்க. மேடம் எதுவும் பேசணும் மேடம். பிரச்சனை முடிக்க பாருங்க மேடம். உங்களை விட லோக்கா பேசுறீங்க. என் தங்க
ப்ரோ நீங்க வெளில போங்க நாங்க அவங்கள்ட்ட பேசிக்கிறோம். அவர் தான் பாக்குறேன்டார்ல அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாட்டு. இதுல ஏதோ ஃபோன் இருக்கு அவங்க ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்றது அப்புறம் பேசணும் சார். முடிக்கலாம் பிரச்சனை முடிக்க போறேன். அவருக்கு என்ன மாடல் உங்க ஃபோன் இருக்கா? நோக்கியா 1100. சார் இங்க வருங்க. இங்க வந்து நான் வந்து விளையாட்டு பண்றதுக்கு நான் வரல. சரி பிரச்சனை முடிக்க போறது அத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. சார் உங்க ஃபோன் இல்ல சார் உங்க ஃபோன் இல்ல சரி நீங்க இங்க இருங்க அங்க நிக்காதீங்க இங்க வந்துட்டு இருக்காங்க போய் செக் பண்ணு சார் என்ன சார் திரும்ப வந்துட்டே தான் என்ன சார் பண்ணுறீங்க? எனக்கு பேக்கை செக் பண்ணா நான் போய்டுவேன் சார். ஒரு பேக் இருக்கு. இது என்ன பேக்? பேக் இல்லன்னாங்க. பேக் இல்லன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க பாருங்க நீங்க பர்மிஷன்க்கு ஓபன் பண்றீங்க அது ஒரு பர்சனல் திங்ஸ் இருக்கும் இல்ல அவங்க இங்க வச்சிருந்தாங்க லேடிய வர சொல்லுங்க ஃபைல் எல்லாத்தையும் மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாத்துக்கிறேன் மேடம். சாரி மேடம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண சாரி மேடம். அவ மட்டும் தான் நான் வரேன் ஓகே மேடம் சாரி மேடம். சும்மா இதே மேடம் ப்ளீஸ். நான் பாக்குறேன் மேடம் சார் நான் பாத்துக்கிறேன் கோச்சிக்கிறேன் மேடம். சார் இதோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணீங்க என்ன சார் ஃபோன் இங்க கிடக்கு ஃபுல்லா செக் பண்ண நீங்க. இப்போ நீங்க பேசுறதுக்கு என்ன செய்ய போறீங்க மேடம் ஃபோன் நான் இங்க போட்டு போய்ட்டேன் மேடம். நீ ஏன் பேசல நீ தப்பா தான் பேச சார் வெயிட் பண்ணுங்க நீங்க போட்டு போறீங்க ஃபோன் கிடைச்சிருச்சுங்களா? சார் எனக்கு அது பத்தி பேசாதீங்க ஃபோன் கேட்க கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் நான் பாக்கும்போது அங்க இல்ல. இப்போ கீழ பாத்தீங்க. இப்போ மட்டும் அங்க இருக்கு. நான் பாக்கும்போது இல்ல. புரியல புரியல புரியலையா உங்களுக்கு? புரியல. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தேன் இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் இரு. சார் மேடம் எனக்கு ஏதோ டவுட் தான் மேடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இல்ல அடுத்து எப்படி மேடம் வந்துச்சு? அடுத்து ஃபர்ஸ்ட் பேக் கொடுக்கல அடுத்து எப்படி மேடம் பேக் கொடுத்தீங்க? தள்ளி மாத்தி பேசுறியா? இல்லங்க பேச தெரியும் பேசாத. புரியாம பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் வந்து நான் போன் இல்லன்னுட்டு இப்ப போன் கீழ இருக்குன்றீங்க. ஃபோன் காட்சில கலந்து மேடம் இருங்க. இல்ல தப்பு இல்ல வெயிட் பண்ணு தாரா போடுதா எனக்கு புரியல புரியல. ₹10,000 போனா இருந்தாலும் ₹1000 போனா இருந்தாலும் உங்களை வச்சுட்டு ஒரு பிராயம் பண்ண முடியாது. அவங்க தான் டார்கெட்னு தெரியுது. அந்த டக்குனு பேக் எடுத்து கொடுக்காம என்ன தெரியுமா? செக் பண்ணீங்கல வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகே வாங்கும்போது பாத்தீங்க. ஏங்க ஹலோ பாத்துட்டு எல்லாரும் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு. வெரி சாரி. நாங்க தான் சும்மா இல்ல நாங்க சண்டை போட்டு பாட்டு மறக்க கூடாதுன்றதுக்காக சேர்ந்து போட எங்க ப்ரோ கண்ணெல்லாம் கலங்கிட்டாங்க. பெரிய மெமரி சார் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் நீங்களும் வரீங்கன்னு தெரியாது அவருக்கு தெரியும் எனக்கு அவங்க பாக்குறாங்க கேமரா தெரியுமா தெரியாது எதுவுமே ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அவர்கிட்ட அவளும் பக்கத்துல நேத்தியே plan வாங்கி இருந்தீங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். எது உஷார் பண்ணிட்டாங்க. இல்ல நான் அதுதான் எனக்கு என்ன நடந்துச்சு. சரி நீங்க உங்க போன் அதுல வரல. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்க வேண்டியதானே இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு. அவ பாத்துட்டாளே. அதான் நாங்க ட்விஸ்டே வச்சோம். ஒருவேளை கோவத்துல டக்குன்னு 100 கடிச்சிருவாங்களோ. அவருக்கு அவர் அச்சன் இட்ஸ் எ பிராங்க் னு அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு பாத்தியா ஆனா அவங்க கையில மாட்டிருந்தாங்கன்னு அதோட மாட்டினா சரியான சம்பவம். அவ உஷார கீழ டஸ்டா பொய்யவே உண்மை மாதிரி பேசுறீங்களா? நீங்க உண்மையை எப்படி பேசுறீங்க? ஓகே நீங்க சாப்பிடுங்க. இப்ப தெரியுதா என்னோட கஷ்டம் ப்ரோ அதே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருக்கு. எல்லாரும் நீங்க நல்ல காமெடி லைஃப் லாங் ஹாப்பி. எடு வீடியோ. Thank you.
யார் உங்க பையனா ஆமா ஆமா வளர்ந்த பிறகுதான் பாப்பா அம்மா இந்த கதை நான் இது என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன்ப்பா என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன்ப்பா ஏத்தி வேற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் ஆமால அத பண்ணல அத பண்ணல கிளுவத்தில இல்ல கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக வேணா இருக்கட்டும் அவங்கள பயங்கரமாக நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கீழே உள்ள மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக நம்ம சென்னையில் உள்ளவங்க மட்டும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெளியில் போய் ட்ராவல் பண்ணி போனால் ரொம்ப லாங் அதிகமாக இருக்கும், அதுக்கான எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகம். ஸோ சென்னையில் உள்ளவங்க மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சென்னைனா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன்ப்பா இந்த மாதிரி அவங்க ஒரு பயங்கரமான லைஃப் டைம் மெமரிஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள்.